Hello viewers, welcome to our channel kalviaruvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 8th standardல the 3 questions அப்படிங்கற supplementary தான் we are going to discuss it today. And moreover that is before we enter into the story, please subscribe the channel kalviaruvi and press the bell icon to get the continuous notification of the videos. Let's see about the author. The 3 questions actually it was written by Leo Tolstoy. So Leo Tolstoy அப்படினா ஒரு ஃபெமிலியரான ரஷ்யன் ரைட்டர். அவருடைய நேமை சொல்லும்போதே நம்முடைய ரீடர்ஸோட மைண்ட்ல இமிடியேட்டா அவருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க் எது ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா War and Peace. Okay, the familiar work by the Leo Tolstoy. Let's see about the author Leo Tolstoy first, and then we can see the story now. Okay, and just a minute, we can see about the author. See here. Leo Tolstoy, 1828 to 1910, was a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. Actually, Leo Tolstoy வந்து பார்த்தீங்கன்னா ஒரு greatest writer, even அவர் வந்து ஒரு ஃபிலாசபரும் கூட. ஓகே, ஃபிலாசபர்னா அந்த தத்துவமேதைன்னு சொல்லுவோம் இல்லையா, that is. And moreover, he is best known for the novels War and Peace. It was published in the year of 1869, and Anna Karenina, it was published in the year of 1877. எப்பவுமே நம்ம லியோ டால்ஸ்டாய் அப்படின்னா இமீடியட்டாக ரீடர்ஸ்னுடைய மைண்டுக்கு வரக்கூடிய ஒர்க்ஸ் வந்து எது அப்படின்னா வார் அண்ட் பீஸும் அன்னா கரீனாவும் தான். ஓகே, ஸோ அவருடைய ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி த 3 questions அப்படின்றது. ஸோ what do you understand from the title the 3 questions? So you will be able to understand question topic பார்க்கும்போதே நமக்கு தெரியுது 3 கேள்விகள் அப்படின்ட்டு. அந்த 3 கேள்விகளை வந்து யார் ரைஸ் பண்ணுறாங்க, யார் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்றதான் நமக்கு இந்த இடத்துல ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டோரியில் மெயினாக கிங்கு, ஹர்மிட்டு அண்ட் தென் wounded மேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கு தான். அந்த கேள்விகளுக்கு வந்து ஹீ சர்ச்சிங் தி ஆன்சர் தேர், அது கேள்விகளுக்கு பதிலை தேடுறாரு. பட் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய மைண்டில் வந்து அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காத அளவுக்கு தான் பதில்கள் வந்துட்டுருக்கு. அப்போ அவர் வந்து அவருக்கு திருப்தி அடைகிற மாதிரி பதில் கிடைக்கணும் அப்படின்றார். அதுக்காக அவர் யாரை அப்ரோச் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்மிட்னா லைக் இந்த செயின்ட் துறவிகள்னு சொல்லுவோம் இல்லையா, முனிவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து ஹர்மிட்டெல்லாம் வந்து வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ரொம்ப ஞானத்தில் மிகுதியானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எந்த கேள்விகள் கேட்டாலும் அவங்க கொடுக்குற பதில் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்றதான் இட்ஸ் ட்ரூ ஹியர். ஸோ அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹர்மிட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அப்போ அந்த ஹர்மிட் வந்து இவர் போய் கேட்டதும் எப்படி அவர் ஆன்சர் சொன்னார், என்ன ஆன்சர் சொன்னார் அப்படின்றதான் we have got through the story the 3 questions. Okay, let's see what are the 3 questions and what are the answers for the 3 questions we can see now. Okay, and see here there was a king who had 3 questions in his mind, that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. ஆக்சுவலாக இவருடைய மைண்டில் வந்து 3 questions இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here, right time to begin everything. ஒரு செயலை செய்கிறதுக்கு எது வந்து சரியான நேரம் அப்படின்றதான். தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது who are the right people to listen and whom to avoid. ஓகே, யார் வந்து ரைட் பீப்புள், யார் சொல்கிறத கேட்கணும், யாரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஓகே, இமீடியட்டாக மிக முக்கியமாக அவர் செய்ய வேண்டிய செயல் எது அப்படின்றதான். இந்த 3 questions தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் வந்து ஆன்சர் சர்ச் பண்ணுறாரு. And see here, and I will see the next passage. And this thought having occurred to him, he had proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the most important thing to do. ஆக்சுவலாக அவர் என்னன்னா இந்த 3 கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் கிடைச்சிட்டா நமக்கு லைஃப்பில் வந்து என்ன ஒரு தோல்வின்றதே வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 3 questions வந்து அவர் ப்ரொக்ளைம்டுனா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறார் அவருடைய அரசபையில். இந்த கேள்விகளுக்கு வந்து யார் சரியான பதிலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பெஸ்ட்டு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹி அனௌன்ஸ்ட் அப்படின்றதான்.
And see here, and learned men came to the king, but they all answered his questions differently. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய படித்தவங்க வராங்க, ஒவ்வொருத்தரும் ஆன்சர் சொல்கிறாங்க. பட் எல்லா ஆன்சருமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்றதான். In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days, months and years and must live strictly according to it. அதில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ நோ தட், லைக் நம்ம எதனா ஒரு இப்போ வீட்டில் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அது நல்லது செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், கேலண்டர் எடுத்து நாள் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம், மந்த் நல்லா இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ஆன்சர் தான் அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் ஒன்லி தஸ் சே தே குட் எவ்ரிதிங் பி டன் ஆஸ் at its proper time. Others declare that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself be absorbed in idle pastimes. One should always attend to all that was going on and then do what was most needful. And some people what they said அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பீப்புள் வந்து அப்படி ஒரு சரியான டைம் இதுதான் அப்படின்றத வந்து கணிக்கவே முடியாது, அது வந்து இட்ஸ் டூ டஃப் அப்படின்ற மாதிரி some people are telling that அப்படின்றதான். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் இந்த இடத்துல வருது அப்படின்றதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் moreover see here, others again say that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action, but that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. And here some people have given these types of answers here. That's what means, அதாவது ஒரு சிங்கிள் பர்சனால இதுதான் ரைட் டைம் அப்படின்றத என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக கிங் என்ன பண்ணலாம், அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக கூட வந்து கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சம் பீப்புளுடைய ஆன்சர்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றதான் we have got it here. And we will be moving to the next passage. See here. But then again others said there were some things which could not wait to be laid before a council, but above which one had at sworn to decide whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It's only magicians who know that, and therefore in order to know the right time for every action, one must consult magicians. அப்போ இன்னும் ஒரு சில பீப்புள் என்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈவன் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தால் கூட அவங்களாலேயும் ப்ராப்பரான ஒரு ஜட்மெண்ட்டை வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் என்னென்னா, இந்த மேஜிஷியன்ஸ்லாம் வந்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து முன்கூட்டியே கணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பீப்புளை வந்து கன்சல்ட் பண்ணால் அவங்க விச் இஸ் த ரைட் டைம் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஆன்சரும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருது அப்படின்றதான். ஓகே, ஸோ ஹியர் வாட் வி ஹவ் காட் இட் அப்படின்னு பார்த்தோம்னா, சி ஹியர் ஈக்குவலி வேர் த ஆன்சர்ஸ் டு த செகண்ட் கொஸ்டின். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து வெவ்வேறு விதமான பதில் கிடைச்சதோ அதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பதில் கிடைக்குது. சம் செட் த பீப்புள் த கிங் மோஸ்ட் நீடட் வேர் இஸ் கவுன்சிலர்ஸ். அதாவது யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள், யார் சொல்கிறத லிசன் பண்ணணும், யாரை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. தட்ஸ் வாட். And see here, some people have told that counselors important அப்படின்றாங்க, அதே மாதிரி இல்லை ப்ரிஸ்ட்டுங்க தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. ஒரு சில பீப்புள் வந்து டாக்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. அண்ட் சம் பீப்புள் ஹாவ் டோல்ட் தட் ஒன்லி த வேரியஸ் வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைக்வைஸ் செகண்ட் கொஷினுக்கும் இப்படி தான் வெவ்வேறு விதமான பதில் வந்தது. அதே மாதிரி தான் தேர்ட் கொஷினுக்கும். டு த தேர்ட் கொஷின் as to what was the most important occupation, some replied that the most important thing in the world was science. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இப்போ சயின்ஸ் அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அதர்ஸ் said it was skilled in warfare and there some people have told that actually இல்லை நம்ம வந்து வார்ஃபேரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்கு அந்த மாதிரி பீப்புளுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து இம்மீடியட்டாக செய்யணும் அப்படின்றாங்க. And again that it was a religious worship. ஒரு சில பீப்புள் வந்து என்னென்னா that worship கடவுளை வழிபடுறது மத வழிபாடுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் கொஷின்ஸ்க்கும் பார்த்தோம்னா தேர்ட் கொஷினுக்கும் நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 கொஷின்ஸ்க்குமே வந்து பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட்,
The king agreed with none of them and gave the reward to none. எல்லா பதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வெவ்வேறு விதமாக இருக்கும்போது கிங் என்ன பண்ணலன்னா யாருடைய பதிலும் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ அதனால யாருக்குமே என்ன பண்ணல, அவர் எந்த பரிசும் ரிவார்டும் கொடுக்கல அப்படின்றதான், அவர் அன்பளிப்பும் கொடுக்கல அப்படின்றதான். பட் ஸ்டில் wishing to find the right answers to his questions, he desired to consult a hermit widely renowned for its wisdom. அப்போ இன்னும் அவருடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆக்சுவலாக அந்த கேள்விகளுக்கு பதிலை வந்து தேடணும்னு நினைக்கிறாரு. அப்போ அது பதில் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா ஹெர்மிட்டால் கொடுக்க முடியும். ஹெர்மிட்னா லைக் செயின்ட், இந்த முனிவர்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பீப்புள். எப்பவுமே அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த விஸ்டம், ஞானத்தில் வந்து ரொம்ப உயர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பீப்புளை அப்ரோச் பண்ணும்போது அவர்கிட்ட நமக்கு பெஸ்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கிங் யாரை மீட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மிட்டை மீட் பண்ண போகிறார். அண்ட் see here we are moving to the next passage. The hermit lived in a wood which he never quitted. He received none but common food. So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse, leaving his bodyguard behind. He went on alone. இவர் வந்து நான் எப்பவுமே ஹெர்மிட்டுங்க வந்து இந்த மாதிரி முனிவர்கள்லாம் வந்து ரொம்ப இனிமையான வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ அவரை வந்து பார்க்கும்போது இவர் என்னென்னா தட் இஸ் ரொம்ப ஆடம்பரமாக போகணும்னு நினைக்காம ரொம்ப சிம்பிளாக ஒரு காமன் மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் அவருடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிளாத்ஸ் வந்து வேர் பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் போகும்போது குதிரையில் போனாலும் ஃபுல்லாக அது வரைக்கும் போகாமல் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க பாடி கார்டெல்லாம் யாரும் வரக்கூடாது என் கூடன்னு சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக என்ன பண்ணுறாருன்னா ஹெர்மிட்டை வந்து மீட் பண்ண போகிறாரு. when the king approached, the hermit was digging the ground in front of his hut. அங்கே போய் பார்க்கும்போது இவர் போகிற நேரத்தில் அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஹட்டுனா லைக் அந்த ஸ்மால் குடிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹட் அப்படின்றது. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டிகிங்னா நமக்கு இந்த பள்ளம் தோன்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு செடியெலாம் நடணும் அப்படின்னா அந்த தோண்டுவோம்ல, விச் இஸ் நோன் அஸ் டிகிங் அப்படின்றது. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கிரவுண்டில் வந்து சின்ன சின்னதாக பள்ளம் வந்து அவர் தோண்டிட்டு இருக்காரு. அப்போ கிங் வந்து அங்கே போகிறார். ஓகே, போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தட் இஸ் யூ நோ தட் இவர் விஷ் பண்ணதும் அவரும் என்ன பண்ணுறாரு, இவரை க்ரீட் பண்ணுறாரு. தென் அகெயின் பார்த்துட்டு சொல்லிட்டு திரும்ப அவர் தொடர்ந்து அந்த பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருப்பார். அந்த ஹெர்மிட் எப்படி இருக்காருன்னா வாஸ் ஃப்ரைல் அண்ட் வீக். பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறத கிங்கால் உணர முடியுது அப்படின்றதான். அண்ட் ஈச் டைம் ஹி ஸ்டக் his spade into the ground and turned a little yet he breathed heavily. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஸ்பேட்னா இந்த மண்வெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பேட் அப்படின்றது. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் தோண்டும் போது ஒரு தடவை எடுத்தாருன்னா அவர் ரொம்ப டயர்டாக ஆகிறார். ஓகே, அப்போ ஒவ்வொரு முறையும் எடுத்துகிட்டு மூச்சு வந்து அவருக்கு லைட்டாக மூச்சு அந்த இடத்துல வாங்குது. அண்ட் மோரோவர் என்னென்னா தட் இஸ் அதனுடைய அந்த ஹெவி இதனால வந்து ஒர்க்னால வந்து ஹி பிரெத் ஹெவிலி அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். ஸோ இது என்னென்னா இந்த நேரத்தில் வந்து அவரை அங்கே அப்ரோச் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கிங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு அவர் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கிட்ட வந்து 3 questions இருக்குது, அதுக்கு பதில் வேணும் எனக்கு. That is why I have come here to ask you அப்படின்றாரு. How can I learn to do the right thing at the right time? நான் வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்றத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. Who are the people I most need and to whom should I? யாருக்கு வந்து எந்த பீப்புளுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாரை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்றதான். அண்ட் therefore pay more attention than to the rest. and what are the most important and need my first attention. நான் முதல்ல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய செயல் எது, இந்த 3 கொஸ்டினுக்கும் எனக்கு பதில் வந்து தேவை, நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஹெர்மிட்டை பார்த்து கேட்குறாரு. அண்ட் see here, the hermit listened to the king but answered nothing. இவர் சொன்னதை வந்து கவனிக்கிறாரு அந்த ஹெர்மிட், ஆனால் எந்த பதிலும் சொல்லலை. He just spat on his hand and commenced digging. அவர் என்னன்னா தட் இஸ் திரும்பவும் வந்து அவருடைய அந்த தோண்டுதல் இதை வந்து கண்டினியூ பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கார். Then you are tired, said the king. Let me take the spade and work a while for you. அப்போ அவர் பார்க்கும்போது இவ்வளோ டயர்டாக இருக்காரு அப்படின்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றார். And then thanks, said the hermit, and giving the spade to the king, he sat down on the ground. ஓகே, உடனே கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரும் கொடுத்துட்டு போய் அந்த ஹெர்மிட் கொஞ்சம் நேரம் உட்கார்றாரு.
When he had dug 2 beds, the king stopped and repeated his questions. ஒரு 2 செடி நடுற அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பழத்தை வந்து தோண்டி முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு கிங்கு அந்த கேள்விகளை வந்து திரும்ப சொல்கிறாரு. The hermit again gave no answer. இப்போவும் அந்த முனிவர் என்ன பண்ணலன்னா பதில் கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல. But Rose stretched out his hand for the spade and said, ஆனால் உட்கார்ந்துருந்தவர் எழுந்துருச்சு, இப்போ அந்த மண்வெட்டி என்கிட்ட கூட நான் செய்கிறேன்ப்பா, நான் ரெஸ்ட் while and let me work a bit. நான் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறேன், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிறார். ஓகே, அண்ட் ஹியர் பட் the king did not give him the spade and continued to dig. ஆனால் கிங் என்ன பண்ணல, கொடுத்துடல, அவரே தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்காரு. 1 hour passed and another. The sun began to sink behind the trees and the king at last stuck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. If you can't give me none, tell me so and I will return home. Here comes someone running, said the hermit. Let's see who it is. அப்போ என்னன்னா அவர் கேட்குறாரு, ஓகே தட் இஸ் நான் இங்கே வந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, எனக்கு பதில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறமும் டைம் போயிட்டே இருக்குது, ஈவினிங் டைமே வந்துடுது, சூரியனே என்ன ஆகுது, மறைய ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் ஆகி நீங்கள் சொல்லலை, பதில் தெரியல அப்படின்னா, இல்லை சொல்ல முடியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போவேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அந்த இடத்துல. ஓகே, அப்படி இவங்க கேட்கும்போது திடீர்னு ஒரு மேன் என்ன பண்ணுறான்னா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ அவர் அந்த ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, see that actually a man is coming from there அப்படின்றவர். அங்கேருந்து அந்த மேன் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி நாட் கம்மிங், ஆக்சுவலி you know that அவன் வந்து ரன்னிங் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அண்ட் சி ஹியர் இதுதான் நமக்கு செக்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. அந்த மேன் யார் அப்படின்றத நமக்கு செக்ஷன் 2ல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இதுங்க பாருங்கள், ப்ரொக்ளைம்ட் அப்படின்னா அனௌன்ஸ்ட் அஃபீஷியலி, அதாவது யூனோ தட் அறிவிக்கிறது, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா ப்ரொக்ளைம்ட் அப்படின்றது. அப்சார்ப்ட் அப்படின்னா டுக்கின் ஆர் சோக்ட் அப் அப்படின்னா உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ். ரெனவுண்ட் அப்படின்னா ஃபேமஸ் அல்லது டிஸ்டிங்விஷ்ட், அதாவது புகழ் வாய்ந்த அப்படின்றதான். அண்ட் அஃபையர்ஸ் அப்படின்னா ஈவெண்ட், ஒரு நிகழ்வு சொல்லக்கூடியது, இன்சிடெண்ட்டை சொல்லக்கூடியது. அண்ட் தென் we have got the questions here. You know that like let's see the answers in the next class. Okay, இதனுடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து I will be giving that and I will move to the second section. At the end I will discuss everything here. And see here section 2ல என்னன்னு பாருங்க. The king turned round and saw a bearded man come running out of the wood. பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே வந்து ஒரு மேன் வந்து ஓடி வரான் அந்த இடத்துக்கு. அந்த மேன் வந்து எப்படி வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you know that like how means like you'll be able to understand அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பியர்டட், நல்லா தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த மேன் வந்து ஏதோ அந்த நிறைய உட்டுலாம் இருக்குது, அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து ஓடி வரான் அந்த இடத்துலேருந்து. The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. அவன் அங்கேருந்து ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டொமக் வயிற்றில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா கையை வந்து அழுத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடி வரான் அந்த இடத்துல. When he reached the king, he fell fainting on the ground. கிங்கு கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஃபெயிண்டிங்னா மயக்கம் அடைகிறது. அண்ட் moaning feebly, ரொம்ப வீக்காக அவன் ஏதோ சம்திங் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அவன் என்ன பேசுகிறான் அப்படின்றது அந்த இடத்துல தெரியல. ஸோ இப்போ லைட்டாக வந்து ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவன் அந்த இடத்துல வந்து மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். The king and the hermit unfastened the man's clothing. There was a large wound in his stomach. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கிங்கும் ஹெர்மிட்டும் அந்த மேனுடைய கிளாத்தெல்லாம் வந்து அன்ஃபாஸ்ட் லைக் லூஸ் பண்ணி என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா there was a large wound in his stomach. அவனுடைய வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காயம் இருக்குது. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. அதுக்கப்புறம் கிங் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒரு நல்ல துணி போட்டு என்ன பண்ணுறாங்க, பேண்டேஜ் மாதிரி போட்டு நல்லா இருக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த ஹேண்ட்கர்ச்சீஃபு ப்ளஸ் ஹெர்மிட் கிட்ட இருந்து டவல் வாங்கி நல்லா இறுக்கி கட்டுறாங்க அந்த இடத்துல.
but the blood would not stop flowing, and the king again and again removed the bandage soaked with warm blood and washed the re-bandaged the wound. ஆனால் அந்த ரத்தம் வரது நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அதை எடுத்துட்டு திரும்ப வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாருன்னா கிங் வந்து அந்த மேனுக்கு பேண்டேஜ் போட்டு விடுறாரு. when at last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. then at last ஓரளவுக்கு வந்து அந்த சீஸ்ட்னா ஸ்டாப்டு, அந்த ரத்தம் வரது நின்னதுக்கப்புறம் அந்த மேன் என்ன பண்ணுறான்னா குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். then the king brought fresh water and gave it to him. அதுக்கப்புறம் கிங் என்ன பண்ணுறாருன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டு வந்து அந்த மேனுக்கு குடிக்க கொடுக்குறாரு. meanwhile the sun had set and it had become cool. இது இவ்வளோ நேரம் ஆனதில் இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஈவினிங் டைம் ஆகிடுது, சூரியனே என்ன ஆகிடுது, மறைஞ்சிருது. and now so the king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து அந்த மேனை கிங்கும் அந்த ஹர்மிட்டும் சேர்ந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மேனை வந்து படுக்க வைக்கிறாங்க. laying on the bed the man closed his eyes and was quiet, but the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. moreover அது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கிங்கும் வந்து வேலை வேறு இவ்வளோ நேரம் வந்து அந்த டிக்கிங் பள்ளம் வேற தோண்டிட்டு இருந்தார் இல்லையா. அடுத்து இந்த மேனோட இருந்ததில் டைம் போனதே தெரியல, அவ்வளோ ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு. தென் அங்கேயே படுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிடுறாரு. and then see here, when he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. அடுத்த நாள் மார்னிங் இவர் கண்ணு முழிக்கிறார். கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த முன்னாடி நாள் காப்பாற்றினாங்களே அந்த bearded man என்ன பண்ணுறாருன்னா இவரையே ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் டக்குன்னு கண்ணு முழிச்ச உடனே அவரை பார்த்த உடனே என்ன நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத அவருக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே வந்து இட் டேக்ஸ் டைம் தேர் அப்படின்றதான். தென் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. and see here, forgive me, said the bearded man in a weak voice, when he saw that the king was awake and was looking at him. அப்போ அந்த கிங் எழுந்திரிச்ச உடனே அந்த bearded man என்ன கேட்குறாருன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாரு. I do not know you and have nothing to forgive you for, said the king. அப்போ அந்த கிங் என்ன சொல்கிறாருன்னா நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் ஏன்ப்பா உன்னை மன்னிக்கிறேன், நீ என்ன தப்பு செஞ்ச, நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. you do not know me but I know you. உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்றாரு. and that enemy of yours who sought to revenge himself on you because you executed his brother and seized his property, I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. actually I am that enemy of yours. okay, enemy na பகைவன், உங்களை பழி வாங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். பிகாஸ் யூ எக்ஸிக்யூட்டட் இஸ் பிரதர், ஓகே, அண்ட் மோரோவர் யூ சீஸ்ட் இஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்தேன். பட் ஐ நியூ யூ ஆர் கான், நீங்கள் ஹெர்மிட்டை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் தனியாக போயிருக்கீங்க, உங்கள் கூட பாடி கார்டு யாரும் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களை கொல்லணும் அப்படின்ற பர்பஸோடு தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். ஆனால் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, வெளியே வரவே இல்லை. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்பிஷ் டு ஃபைண்ட் யூ. ஸோ நான் ஒரு புதற்குள்ளே வந்து என்ன பண்ணேன்னா மறைஞ்சிட்டு இருந்தேன், அங்கேருந்து வந்து வெளியே வந்தேன் நான் உங்களை கண்டுபிடிக்கலான்ட்டு. பட் ஆக்சுவலி அண்ட் கேம் அப்பான் யுவர் பாடி கார்டு அண்ட் தே ரெகக்னைஸ் மீ அண்ட் wounded மீ. ஆனால் என்னன்னா உங்களுடைய பாடி கார்டு வந்தவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு நான் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா என்னை இப்படி காயப்படுத்தினாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஐ எஸ்கேப் ஃப்ரம் தம் பட் ஷுட் ஹாவ் பிளட் டு டெத் ஐ ஹேட் யூ நாட் ட்ரெஸ் மை wound. அவங்கக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் சரியான ஹெல்ப் பண்ணலன்னா நான் இறந்துருப்பேன் அப்படின்றாங்க. அண்ட் ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹவ் சேவ் மை லைஃப். நான் வந்தது எதுக்காகனா உங்களை கொல்றதுக்காக வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய லைஃபையே நீங்கள் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்றாரு. அண்ட் நவ் இஃப் ஐ லீவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட் ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ் அண்ட் வில் பிட் மை சன்ஸ் டு த சேம் ஃபர்கிவ் மீ. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சர்வெண்ட்டாக ஒரு அடிமை மாதிரி நான் வேலை செய்யறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்து என்னுடைய வாரிசுகளும் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய மகனும் அதை தொடர்ந்து செய்வார் நீங்கள் அனுமதிச்சா அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறது, அந்த காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த wounded bearded man இருக்கான் இல்லையா,
அவன் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்கிறான்னா கிங்கு கிட்ட வந்து சொல்கிறான். இப்போ அந்த கிங் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். The king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. என்னன்னா that is ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா தன்னுடைய எனிமி கிட்ட வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக சமாதானம் ஆக முடிஞ்சதை நினச்சி கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ என்னென்னா தட் இஸ் மோரோவர் தட் இஸ் நான் உன்னை மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி உங்களோடது எதெல்லாம் வந்து நாங்கள் சீஸ் பண்ணி எடுத்தோமோ அது எல்லாத்தையும் வந்து திருப்பி உனக்கு வந்து கொடுத்துட்றோம். அதே போல் உங்களை பார்க்குறதுக்கு என்னுடைய டாக்டரே வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக அங்கேருந்து என்ன பண்ணுறாரு கிங் அங்கேருந்து போகிறார் அப்படின்றதான். And having taken leave of their wounded man, the king went out into the porch and looked around for the hermit. அந்த மேன்கிட்ட பேசிட்டு வெளியே வராரு, வந்து hermit இருக்காரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் என்ன பண்ணுறாரு hermit-ஐ பார்த்து அந்த கேள்விகளுக்கு இப்போயாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. The hermit was outside on his knees sowing seeds in the beds and had been dug the day before. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நாள் வந்து பள்ளம் தோன்றுனாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் hermit. இப்போ திரும்ப அவர்கிட்ட போய் கேட்குறாரு என்னன்னு பாருங்கள். அவருடைய மைண்டில் அந்த கொஷின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னென்னா he wants to find the answer there. The king approached him and said, for the last time I pray you to answer my questions, wise man. கடைசியாக ஒரு முறை கேட்குறேன், இப்போயாவது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், யார் வைஸ் மேன் அதாவது hermit. You have already been answered, said the hermit, still crouching on his thin legs and looking up at the king who stood before him. ஏற்கனவே உன் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது அப்படின்றாரு. How answer? What do you mean? எப்படி ஆன்சர் சொன்னீங்க, எனக்கு வந்து ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி கிங் வந்து கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். See here. Do you not see, replied the hermit, if you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me but had gone your way, that man would have attacked you. நீ வந்து நேற்று என்னை பார்க்க வந்தீங்க, நான் தோண்டும் போது என்னை பார்த்துட்டு என்ன பண்ணீங்க, தட் இஸ் எனக்கு என்னன்னு இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வந்தீங்க. ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு வந்து எனக்கு இங்கே பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியல, திரும்ப ரிட்டர்ன் போக முடியல. ஒருவேளை வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருந்தா அந்த எனிமி என்ன பண்ணியிருந்திருப்பான், அவ்வளோ நேரம் உங்களை அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. அண்ட் யூ would have repented of not having stayed with me in case நீ என் கூட ஸ்டே பண்ணாமல் இங்கேருந்து போயிருந்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றாரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ were digging the beds. அப்போ இம்பார்ட்டண்ட்டான டைம் அப்படின்றது நீங்கள் என் கூட இருந்து தோண்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நேரம் தான் இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்றாரு. அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அந்த நேரத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் தான் இருந்திருக்கேன். அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். நீங்கள் எனக்காக அந்த டிகிங் தோண்டி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் மிக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய செயலாக அந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படின்றாரு. அண்ட் மோரோவர் ஆஃப்டர்வர்ட்ஸ் வென் தட் மேன் ரேன் டு அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். அதுக்கப்புறம் அந்த மேன் நம்மளை நோக்கி ஓடி வந்தான் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் டைம். வென் யூ ஆர் அட்டெண்டிங் டு ஹிம் ஃபார் இஃப் யூ ஆர் நாட் பவுண்ட் ஆஃப் இஸ் wounds he would have died without having made peace with you. ஒருவேளை நீங்கள் அவனுக்கு வந்து கேர் எடுத்து பேண்டேஜ் போட்டு அவனுடைய உயிரை காப்பாற்ற மறந்துன்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணியிருப்பான், உங்களோட சமாதானம் அடையாமலே அவன் இறந்து போயிருப்பான் அப்படின்றாங்க. ஸோ ஹீ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அவன் ஓடி வந்தது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் யார் அப்படின்னு பார்த்தா அந்த wounded மேன் தான். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அவனுக்கு நீங்கள் செஞ்ச அந்த உதவி இருக்கு இல்லையா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றாரு. ஸோ ரிமெம்பர் தென் தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட்ஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர். அண்ட் ஃபைனலி வாட் ஹி செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது நம்மக்கிட்ட பவர் வந்து இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் இல்லையா. பவர் இல்லை அப்படின்னும் போது we cannot do that. So the most necessary person is the one with whom you are, for no man knows whether he will ever have dealing with anyone else, and the most important affair is to do that person good, because for that purpose alone was man sent to this life அப்படின்றதான். ஓகே,
actually know that the most necessary person வந்து அந்த தேவைப்படுற நேரத்தில் யாருக்கு தேவையோ செய்ய வேண்டிய செயல்களை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங். அதுக்காக தான் ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கார் அப்படின்றத we have to realize it அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 questions அப்படின்ற ஸ்டோரி மூலமா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ நோ தட் there was like மார்னிங்னா லைக் sob and cry அடறது, க்ளோசரிஸ் பாருங்கள். அன்ஃபோர்சன்னா லைக் டிஸ்கனெக்ட், அன்டை ஆர் டிஸ்ஜாயின், சம்திங் லைக் கட்டி இருக்கிறத என்ன பண்ணுறது, லூஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடியது. ரிவைவ்டு அப்படின்னா ரீஸ்டோர் டு லைஃப் ஆர் கான்ஷியஸ்னஸ், ஓகே, திரும்ப அந்த நினைவு வந்து திரும்புறது. க்ரூச்ட் அப்படின்னா ஸ்டாப்டு, நிறுத்துதல். அண்ட் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னும் போது லைக் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது த்ரெஷ்ஹோல்டு ஆர் டோர் ஸ்டெப், அந்த முன்பகுதியை தான் வந்து அந்த நுழைவை தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னுவாங்க. சீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் யூனோ தட் ஸ்நாச்ட் ஆர் கிராப்டு சம்திங் வந்து வேகனாக வந்து வென் வி காட் ஃப்ரம் சம்திங் தட் இஸ். அண்ட் ஆம்புஷ் அப்படின்னா லைக் சர்ப்ரைஸ், அட்டாக், ட்ராப், என்ட்ராப், பவுன்ஸ் ஆன். இட்ஸ் எ சர்ப்ரைஸ் அட்டாக்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆம்புஷ் அப்படின்வாங்க. ஓகே, எதிர்பாராமல் திடீர்னு எங்கன்னா ஒரு எங்கன்னா மறைஞ்சிருக்கு, புயல் மாதிரி இருக்கிற இடத்துல மறைஞ்சிட்டு இருந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறது, அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைக் எதிர்பார்க்காத நேரத்தில் அட்டாக் பண்ணுறது தான் வந்து ஆம்புஷ் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 questions அப்படின்ற ஸ்டோரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன் கேஸ் இஃப் யூ get any doubt means you just comment in that box. Okay, I will clarify your doubt and moreover I will discuss these exercises in the next video. இதில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் I will give you that. Okay, and if you like this video please share with your friends and subscribe the channel kalviaruvi and press the bell icon to get the continuous notifications of the videos. Okay.